கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மையிலும் மென்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 5வது வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அன்புக்குரியவர்களே, வடு என்பது மறையாது. The scar will remain. ஒரு காயம் ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த காயம் மாறிவிடுவது அல்ல, அது காலம் காலமாக இருக்கிறது. எதனால் இது ஏற்பட்டது என்று சொல்லிவிட முடியும். ஏகதேசம் நீங்க மக்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முட்டியில ஒரு தழும்பு இருக்கும். ஏன்னா தங்களுடைய பிராய காலங்களிலே அவர்கள் ஓடிய பொழுது எப்படியாவது கீழே விழுந்து ஒரு தழும்பு ஏற்பட்டிருக்கும். அது உண்மை. ஆனால் சிலருக்கு அந்த தழும்பை குறித்த நினைவுகள் எப்பொழுதும் இருக்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வடைய வேண்டும் என்று சொன்னால் அறிக்கை இடுதல் அவசியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த அறிக்கை இடுதலை கொண்டு நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அங்கே இவையெல்லாம் மாறி ஒரு வெற்றியான வாழ்க்கைக்கு நேராக திரும்புகிறோம். ஒரு எஜமான இடத்துல ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து வந்தான். அவன் தன்னுடைய ஆடுகளை எல்லாம் மாலை வேளையில திரும்ப கொண்டு வரும் பொழுது ஒரு ஆடு எங்கே போனது என்று எண்ணிக்கையிலே குறைந்தது. அந்த ஆட்டை தேடினான். வெகு தூரத்துல இருந்தது. ஒரு விசில் அடிச்சான். விசில் அடிச்சு ஆடு உடையாந்துரும் அப்படின்னு. ஆனா வரல. எவ்வளவோ சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்த்து வரல. ஒரு கல் எடுத்து அடிச்சான். நேரா அது அந்த ஆட்டு கொம்புல போய் அடிபட்டு கொம்பு உடஞ்சி போச்சு. அங்கே ஓடி வந்துருச்சு ஆடு. அவன் சொன்னானா ஆட்டுக்கிட்ட, இந்த பாரு உன் கொம்பு உடஞ்சி போச்சு, உன் கொம்பு உடஞ்சி போச்சு, நான் தான் கல்லால் அடிச்சு உடைச்சேன்னு எஜமான்ட்ட சொல்லிடக்கூடாது. நானா அந்த ஆடு சொன்னிச்சான், உடஞ்சது கொம்பு, நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, என்னை பார்த்தாவே கொம்பு உடஞ்சது தெரிஞ்சு போயிரும்ல அப்படின்னுச்சான். நம்மை காண்கிற தேவன் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். நம்முடைய தழும்புகள் இருப்பதை அவர் அறிவார். ஆனால் அவரிடத்தில் அறிக்கை செய்யும் பொழுது அவர் மன்னித்து தோஷத்தை நீக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அவரிடத்திலே கொடுப்போம், ஆசைகளை பெறுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுக்கெல்லாம் உமக்கே சொந்தம். உம்மிடத்துல எதையும் மறைக்காத வாழ்வாழ கிருபை பாராட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.